Hello everyone, welcome to 30 Days Immunity Challenge with Jenslyn Vinod. ஸோ இன்றைக்கி டே 14ல் நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா இப்போ 13 டேஸாக நீங்கள் இதை சாப்பிடுங்க, இது நல்லது, இதை சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி டே 14ல் ஃபார் அ ஸ்மால் சேஞ்ச் இதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடல அப்படின்னா யுவர் இம்யூனிட்டி லெவல்ஸ் வில் பி குட் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம், அப்படி என்ன விஷயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயும், ஸோ எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் சொல்ல முடியாது, பிகாஸ் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு இதை பற்றி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் பீப்புள் அவங்க கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரிஃபைன்ட் ஆயில். ஸோ ரிஃபைன்ட் ஆயில் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஸ்லோ பாய்சன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எனி திங் தட் இஸ் ரிஃபைன்ட், அது ரிஃபைன்ட் ஆயிலாக இருக்கட்டும், ரிஃபைன்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், ரிஃபைன்ட் சால்ட், சுகர், வாட் எவர் இட் மே பி, எனி திங் தட் இஸ் ரிஃபைன்ட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ அதை ரிஃபைன் பண்ணும்போது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ரிஃபைன்ட் மீன்ஸ் தட் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் இன் வெரி வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ். ஸோ ஒரு 1000 டிகிரி 1200 டிகிரி செல்சியஸில் இதை ப்ராசஸ் பண்ணும்போது த நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் கெட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல்டர்ட். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் கார்சினோஜெனிக், இட் பிகம்ஸ் அ ஸ்லோ பாய்சன் ஃபார் அஸ். ஸோ இன்றைக்கி ரிஃபைன்ட் ஆயிலில் சாப்பிட்டா நாளைக்கு இறந்துருவாங்களா, நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படின்றது கிடையாது. பட் இட் இஸ் ஸ்லோ பாய்சன் தட் வி ஆர் ஃபீடிங் அவர் பாடி டே பை டே பை டே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன், என்னடா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நேற்று கூட பேசினேனே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த ரீசன் இஸ் சம்திங் தட் இஸ் ஹாண்டிங் யுவர் சிஸ்டம் ஃப்ரம் டீப் இன்சைட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதில் ஒன்று ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது ரிஃபைன்ட் ஆயில். ஸோ ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லும்போது எந்த ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், கார்ன் ஆயில், கனோலா ஆயில், இல்லை தட் ஆலிவ் ஆயில், இல்லை அப்படின்னா ரிஃபைன்ட் கோகோனட் ஆயில், ரிஃபைன்ட் கிரவுண்ட்நட் ஆயில், ரிஃபைன்ட் செசேம் ஆயில், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஈக்குவலி பேட் ஃபார் யூ. நிறைய பேர் கேட்கலாம், ஆலிவ் ஆயில் நல்லது தானே ஹெல்த்துக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஆலிவ் ஆயில் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மெடிட்டரேனியன் டயட். ஸோ மெடிட்டரேனியன் டயட்டோட இன்டெக்ரல் பார்ட் தான் வந்து ஆலிவ் ஆயில். ஸோ அவங்க வே ஆஃப் ஈட்டிங் வேறு, அவங்க வே ஆஃப் லிவிங் வேறு, அவங்க வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். ஸோ அவங்க வந்து ரா சாலட்ஸில் தான் ஆலிவ் ஆயில் நிறைய சேர்த்துப்பாங்களே தவிர அதை வந்து ஆலிவ் ஆயில் அவங்க ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது கம்மி. பட் வாட் வீ டஸ், நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம், ஆர் குக்கிங் நீட்ஸ் த ஆயில் டு பி ஹீட்டட். நம்ம ஆயில் ஹீட் பண்ணி தான் அதில் சமைப்போம், நம்ம ராவாக ஆட் பண்ணுறது ரொம்ப 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 ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணும்போது அதுக்கு லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதால அகெயின் இட் டர்ன்ஸ், அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் ஆகுது. இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் அஸ். ஸோ வாட் தீஸ் கம்பெனிஸ் டிட் இஸ், இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆலிவ் ஆயில் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இந்தியன் குக்கிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ when you say olive oil for Indian cooking, how can someone alter the structure according to Indian cooking, right? So again, when it is manipulated, when the structure is manipulated, again it means that it is not good for us. So any of this refined oils are definitely bad for us. So அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ரிஃபைன்ட் ஆயில் என்ன தான் பண்ணுது நம்ம உடம்புல, ஏன் அதை ஸ்லோ பாய்சன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் நம்ம இன்ஃப்ளமேஷன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு ரூட் காஸ், மேஜர் கல்ப்ரிட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்ட் ஆயில் தான். இன்றைக்கி நமக்கு இருக்கிற டைப் 2 டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஸ்ட்ரோக், ஒபிசிட்டி, கேன்சர், இன்எபிலிட்டி டு லூஸ் வெயிட், நமக்கு என்ன தான் பார்த்து சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேஜர் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்ட் ஆயில். ஸோ ரிஃபைன்ட் ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஹாஸ் அது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணினா கூட பரவாயில்ல. பட் லாட் ஆஃப் பீப்புள் அதை வந்து ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது, ரிஃபைன்ட் ஆயிலை டைரெக்டாக ரீஹீட் பண்ணினாலும் சரி, நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்ச ஃபுட்டை ரீஹீட் பண்ணினாலும் சரி, ரிஃபைன்ட் ஆயிலில் செஞ்ச ஃபுட்டை ரீஹீட் பண்ணினாலும் சரி, இட் பிகம்ஸ் கார்சினோஜெனிக். அதிலேருந்து நிறைய டாக்ஸின்ஸ், யூ ஆர் ஃபீடிங் டாக்ஸின்ஸ் டு யுவர் பாடின்னு தான் அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இன்றைக்கி. பட் ஹெல்த் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி
வெரி வெரி ஃபண்டமெண்டல் ஃபார் யூ. குட் திங்ஸ் கம்ஸ் அட் அ காஸ்ட். இது நிறைய பேர் நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், மணி சேவ் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி சேவ் பண்ணுற மணி இட் இஸ் லைக் யூ ஆர் சேவிங் ஃபார் யோர் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இட் இஸ் ஐ எம் நாட் பீயிங் நெகட்டிவ் ஆர் சம்திங் ஓவர் ஹியர், பட் தட் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி. பிகாஸ் ரிஃபைண்ட் ஆயில் இன்றைக்கி ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அ $1,000,000 பிஸ்னஸ். ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பையிங் ரிஃபைண்ட் ஆயில். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது தே கேன் கிவ் அட் சீப் ப்ரைஸஸ். பிகாஸ் அது ப்ரொடக்ஷன் பண்ணுற காஸ்ட் கூட ரொம்ப கம்மி தான். பிகாஸ் அதில் எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெறும் ரிஃபைன்ட் க்ரூட் ஆயில்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதால அதை நம்பி நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனிதிங் தட் கம்ஸ் இன் சீப் prices are definitely bad for us. And இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆட்லலாம் நான் காமிப்பாங்க லைக் இட் இஸ் வெரி லைட் ஆன் யோர் டம்மி, இட் இஸ் குட் ஃபார் யோர் ஹார்ட். நாட் அட் ஆல். எனிதிங் தே ஆட் எக்ஸ்ட்ரா டு தட். omega-6 omega-3 இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் good for your health. Anything that is refined is completely a toxic toxin that has to be avoided from your diet. So வெளியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட சாப்பிடும்போது, ஸோ தட் இஸ் வை வி சே தட் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் கண் முன்னாடி அந்த ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வி ஆர் கோயிங் டு லாட் ஆஃப் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் அதாக இருக்கட்டும், இல்லை நார்மல் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும். Have you ever seen a restaurant, அது 5-star ஹோட்டலாக இருந்தாலுமே சரி, have you ever seen a restaurant where they change the oil? ஒரு 2-3 வாட்டி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், 2-3 வாட்டி ஃப்ரை பண்ணுறதே தப்பு தான், பட் ஸ்டில் ஹாவ் யூ எவர் சீன் சம்ஒன் ஹூ ஹாவ் சேஞ்சிங் த ஆயில் வைல் ஃப்ரையிங்? கண்டிப்பாக கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே அதில் எக்ஸ்ட்ராவாக தான் புது பேக்கெட் கட் பண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்களே தவிர, அதில் அந்த பழைய ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. தட் இஸ் த மெயின் ரீசன் வை வி ஹாவ் டு அவாய்ட் அந்த மாதிரி வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஒன்ஸ் இன் அ வைல் ஏதோ செய்ய முடியல, ஏதோ கஷ்டம், ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஆல் ஃபைன். பட் ரெகுலராக அதை சாப்பிட்றவங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தரது, சிக்கன் ஃப்ரை வாங்கி தரது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங். நம்மளே வந்து வி ஆர் கிஃப்டிங் தெம் புவர் ஹெல்த் அப்படின்னு தான் சொல்லணும், இந்த நேம் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ தயவு செஞ்சு ஆயில்னு சொல்லும்போது கட் டவுன் த ரிஃபைன்ட் ஆயில், ஸ்விட்ச் ஆன் டு கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ். கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ் லைக் கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில்ஸ், சேம் ஆயில் இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கு மாறலாம். அண்ட் என்ன கேட்டால் கோல்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் இஸ் அ பெஸ்ட் எவர் ஆப்ஷன், பெஸ்ட் எவர் ஹெல்தி ஃபுட் யூ கேன் கிவ் யோர் பாடி. ஸோ கோகோனட் ஆயில்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஹோல் லாட் ஆஃப் நியூ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ தட் மீன்ஸ் வி கேன் டாக் அபவுட் கோகோனட் ஆயில், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயிலை பற்றி 2-3 மணி நேரம் வரைக்கும் கூட பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு கோகோனட் ஆயில் இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த கோகோனட் ஆயில் டேஸ்ட் பிடிக்காது, எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹெல்த்னு வரும்போது ஈட்டிங் ஹெல்தி இஸ் நாட் டிஃபிகல்ட், பட் கெட்டிங் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஃபேஸிங் த பெயின்ஸ் அண்ட் see the sufferings of our loved ones இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இட் இஸ் difficult. ஸோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், சேஞ்ச் யோர் மைண்ட் செட், ஈட் ஹெல்தி. அண்ட் இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில்லாம் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை வாங்காமல் சேஞ்ச் டு கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ். ஸோ கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸை ரீஹீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக எ பிக் நோ. எந்த ஆயிலையுமே வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது. ஸோ வீட்லேயுமே வந்து ஆட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆயில். நீங்கள் பூரி பண்ணுறீங்களா, இல்லை அப்பளம் ஃப்ரை பண்ணுறீங்களா, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் தட் யூ டிஸ்கார்ட் த ஆயில் இம்மீடியட்லி ஆஃப்டர் யூ குக். பிகாஸ் அதை நீங்கள் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வி வில் பி லைக் ஓகே இன்னொரு வாட்டி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வி வில் கெட் அ மைண்ட் செட். ஸோ டிஸ்கார்ட் இட் இம்மீடியட்லி. அது வந்து அந்த நேரம் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் இட். பிகாஸ் ஐ நோ திஸ் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டு ஸ்பெண்ட் ஆன் த ஆயில் வி யூஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ். பட் ஸ்டில் when it comes to good health nothing is wrong in doing that. ஸோ அதுதான் வந்து எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆயில் வந்து always make sure that you are not using refined oils for your cooking. And always make sure that reheating your oil is equally dangerous. So may it be refined oil or cold pressed oil, தயவு செஞ்சு ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது யூ கேன் see that அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் கூட நம்ம உடம்புல நல்லா க்யூர் ஆகும். அண்ட் ரிஃபைன்ட் ஆயில் கட் பண்ணினாலே யூ வில் ஃபீல் அ குட் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யோர் ஹெல்த். ஸோ மேக் ஷுர் that you use healthy cold pressed cooking oil and make sure that you're not reheating the oil. இல்லை அப்படின்னா அதில் அந்த ஆயிலில் பண்ண ஃபுட்டை கூட ரீஹீட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி
வெரி வெரி ஹெல்தி ஃபார் அஸ். ஸோ எல்லார் வீட்டில் இருந்துமே வந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ரிஃபைன்ட் ஆயில், அகெயின் இந்த டால்டா, வனஸ்பதி, வாட் எவர் இட் மே பி, ஆல் தீஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆர் ஹைலி ஹைலி ப்ராசஸ்ட். அண்ட் இது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுச்சு, எனக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்துடுச்சு, ஆனால் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, the first culprit you have to note down is your refined oil that you add to your food. So please make sure that cut down your refined oils, and whatever they show in the advertisements, right, please don't believe that. And anything that is refined is not fit for human health. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்யூனிட்டி ரிலேட்டடான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். Until then, stay tuned to 30 Days Immunity Challenge with Jenslyn Vinod. Thank you.